வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, ஹரிகிருஷ்ணன் அப்படிங்கிற நம்ம நண்பர் வந்து CE5 இருக்கு இல்லையா, ஒன் ப்ளஸ் நார்டி CE5 அதை பற்றி டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதான் பார்க்க போகிறோம். நார்டி CE5 ரிவ்யூ, சாம்பிள்ஸ், பேட்டரி கிராஃப் அண்ட் SOT எல்லாமே கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மேலே ஹைலைட் பண்ணிட்டாரு. ப்ரோ, மை ஃப்ரெண்ட் பாட் நார்டி CE5 10 days ago. யூஸ் பண்ணுறான், அவனோட ஃபீட்பேக் தான் இது சொல்லியிருக்கான். திஸ் இஸ் இஸ் ஃபஸ்ட்டு ஃபோனு. இதுக்கு முன்னாடி அப்பா அம்மா ஃபோன் தான் யூஸ் பண்ணான். நெட்வொர்க் அண்ட் சார் வேல்யூ, ஹெச்ஆர் வந்து 1.199 வாட் பர் கேஜி, பாடி சார் வந்து 0.907 வாட் பர் கேஜி. ஸோ அழகாக வந்து சார் வேல்யூலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பியூட்டிஃபுல். ஸோ நெட்வொர்க்கும் நல்லா இருக்குது ப்ரோ. ஹீ இஸ் யூஸிங் ஏர்டெல். கால் பேசும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. கால் குவாலிட்டி இஸ் எக்ஸலண்ட் இன் மொபைல் டேட்டா. 4G 5G கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு டேட்டா இந்த இடத்துல கொடுத்துருக்காரு. ஆனால் கால் ட்ராப் இல்லை, கால் குவாலிட்டி நல்லா இருக்குது. டிசைன் அண்ட் பில்டு, டிசைன் ஒயிட் ஃப்ராஸ்ட் ஃபினிஷு சூப்பராக இருக்குது. பில்டு குறை சொல்கிற அளவுக்கு இல்லை, நல்லா இருக்குது. ஃப்ரேம்ஸ் பிளாஸ்டிக் தான். இன்ஹேண்ட் ஃபீல்ஸ் எனக்கு கொஞ்சம் பல்காக இருந்துச்சு. பிகாஸ் ஐ எம் யூஸிங் Edge50 Neo. ரொம்ப ஸ்லீக் அண்ட் லைட்டு. பட் மை ஃப்ரெண்டு சேயிங் அவன் பழைய ஃபோனோட இது நல்லா இருக்குன்னு. ஃபீல் ஹிஸ் ஓல்டு ஃபோன் வாஸ் Moto One Fusion which was launched in 2019. Moto have a narrow display. ஆமாம்மா. ஸோ இந்த ஒன் சீரிஸ் வந்து 21:9 வந்ததுங்க. அது ஒரு டைமுங்க. ஒன் ஃபியூஷன், ஒன் விஷன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தது. ஸோ அது ஒரு டைமு. நேரோ டிஸ்பிளே, லெஸ் வித்து, வைல் கம்பேரிங் டு அதர் ஃபோன்ஸு, வைல் ஒன் ப்ளஸ் ஹேவ் அ ஒயிட் டிஸ்பிளே. ஓவரால் அவனுக்கு நல்லா இருக்குது, இன்ஹேண்ட் ஃபீலு. ஸோ அதுதான் முக்கியம். ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அவருக்கு நல்லா இருக்குனாலே சந்தோஷம் தான். டிஸ்பிளே 6.77 இன்ச்சு, 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனு. டிஸ்பிளே கிளாரிட்டி, கலரு, வியூவிங் ஆங்கிள் எல்லாமே குட்டு, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. Oxygen OS based on Android 15, summer smooth bro, because he used Moto for past 6+ years. His last update was Android 12. After that update of Android 12 அவனுக்கு மதர் போர்ட் போயிருச்சு. அதில் ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் வந்த ஒன் சீரீஸ்லேயும் எக்ஸினாஸ் சிப் இருக்கும். ஸோ கடையில் கொடுத்து மதர் போர்ட் சேஞ்ச் பண்ணி தான் டவுன்கிரேட் பண்ணி Android 11 தான் யூஸ் பண்ணான். Oxygen OS வந்து செம ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்கிறான். ஒன்ஸ் அகெயின் அவன் யூஸ் பண்ண பழைய ஃபோன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது எப்போயுமே இருக்கிறது தான். நம்மளோட கான்டெக்ஸ்ட்டு எப்படி டெலிவர் ஆகும்னா, பழைய ஃபோன் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த புது ஃபோனில் வந்து நமக்கு புதுமையாக இருக்கும். பழைய ஃபோன் 10 வருஷம் பழசுனா, இப்போ இருக்கிற ஃபோன் எதை கையில் கொடுத்தாலுமே அவருக்கு வந்து இப்போ 15,000க்கு இருக்க ஒரு ஃபோனை கையில் கொடுத்தாலே பெரிய தேவாமிர்தமாக தெரியும். ப்ராசர் Dimensity 8350. என்ன கருமத்தை சொல்கிறது ப்ரோ. என்னோடது Edge40 Neo கண்டெயின் 7030. அட்லீஸ்ட் 8000 சீரீஸ் ஆச்சும் பெட்டராக இருக்கும்னு பார்த்தா, நார்மல் யூஸில் நல்லா இருக்குது, ஹீட்டும் இல்லை. while using Insta for 3 hours in room temperature with Wi-Fi and mobile network, once you started pushing the phone, செமையாக கொதிக்குது ப்ரோ. மை ஃப்ரெண்ட் டஸ் நாட் ப்ளே ஈவன் ஸ்மால் கேம். ஸோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. லைக் ஃப்ரீ ஃபயர் மட்டும்தான் நான் ப்ளே பண்ணேன். இன் மேக்ஸ் அவுட் கிராஃபிக்ஸு, ஃப்ரேம்ஸ், ரெசல்யூஷன், டெம்பரேச்சர் டக்குன்னு ஷூட்டப் ஆச்சு. 5 minutes ப்ளே பண்ணதுக்கு 38 டிகிரிலேருந்து 43 டிகிரிக்கு போயிடுச்சு. நார்மல் யூசேஜுக்கு நான் ஓகே. ஹீட்டு இல்லை, மேபி இவன் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் சொல்லணும் ஹீட் ஆகிறது அண்ட் ஹீட்டு இறங்குறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ அப்போ லைட்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணாலே கஷ்டம்தான், ரைட்டு. ரொம்ப நேரம் ஆகுது. ஈவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சாலும் அதுதான் கார்னராக இருக்குது. Dimensity 7030 அண்ட் 8350 அபெக்ஸ்னா அப்சர்வ் பண்ண வரைக்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். இன் ஹையன் கேம்ஸ் கிராஃபிக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்லாக் ஆகிருக்கு. நார்மல் யூஸில் டெம்பரேச்சர் பெட்டராக இருக்குது Dimensity 8350. மற்றபடி 7030வும் 8350வும் சேம் மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டேட்டா இது. ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணாதான் நமக்கும் புரியும். ஸோ ஆக மொத்தம் அப்போ 8350 வந்து 7030வோட அப்கிரேட் மாதிரி தான் ஃபீல் ஆகுதுங்கிறது தான் இந்த இடத்துல உள்ள ஒரு டேட்டா. அண்ட் இப்போ இருக்கக்கூடிய OS எல்லாமே ஆப்டிமைஸ்டாக இருக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஓகே. ஸோ அடுத்து பேட்டரி அண்ட் சார்ஜிங் 80 watts, டாப் டக்கரு, அண்டர் 50 minutes, 25 to 100. நான் கம்மிங் டு பேட்டரி பேக்கப் 7000 mAh. பேட்டரி ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணலை ப்ரோ. அவனுக்கு 8 hours SOT வருது 1 day யூஸில். 2 daysனால் 6 to 7 hours வருது. ஸ்டாண்ட் பை எக்ஸலண்ட்டாக இருக்குது. அவனுக்கு நைட்டு 7 to 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பர்சன் கூட ட்ரெயின் ஆகலையாம். ப்ளூடூத், ஒய்ஃபை, மொபைல் டேட்டா எல்லாமே ஆஃப் பண்ணிட்டான். கேம் ப்ளே பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக ட்ரெயின் ஆகுது அக்கார்டிங் டு 7000 mAh. ஒயில் யூஸிங் கேமரா பைப் ஓப்பன் பண்ண மாதிரி தான் சார்ஜ் சடன்னு ட்ரெயின் ஆகுது ப்ரோ. பேட்டரி கெப்பாசிட்டி பார்க்கும்போது பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குது. பட் பெஸ்ட்டு
இன் கிளாஸ் ஆர் எக்ஸலன்ட் பேட்டரி பேக்கப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா 7100 mAhக்கு அப்படி இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. மேபி அப்டேட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம் ப்ரோ, பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு. கேமரா இந்த அளவுக்கு இருக்கும்னு நான் நினைக்கல. அவன் கேமரா யூஸ் பண்ண மாட்டான். நான் தான் வாங்கி ஃபுல்லாக சாம்பிள்ஸ் எடுத்தேன். டெம்பரேச்சர் நியர்லி 45 டிகிரி இப்போ டெம்பரேச்சர் தொட்டுச்சு அவுட்டோரில். ஆனாலும் டைரக்ட் சன்லைட்டில் இல்லை. அண்டர் த ட்ரீ அண்டு கேமராவில் ஒரு 5 to 6 ஃபோட்டோஸ் கண்டினியூஸாக எடுத்தாலே அடுத்த ஃபோட்டோ எடுக்க முடியலை, ஷட்டர் லாக் ஆகிடும். 15 to 20 செகண்ட்ஸ் ஷட்டர் பட்டன் ஃப்ரீஸ் ஆகுது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் பண்ணுறனுக்கு. அண்ட் அந்த டைமில் ஆப் க்ளோஸ் பண்ணும்போது ஆர் வாட் எவர் த டாஸ்க் ஈவன் ஸ்மால் டாஸ்க் கொடுக்கும்போதும் ஃபோனு செம்ம லேக் ஆகுது. இது எல்லாமே அந்த 15 to 20 செகண்ட்ஸில் தான். ஆஃப்டர் தட் ஃபோட்டோ ப்ராசஸிங் இஸ் கெட்டிங் கம்ப்ளீட்டட், ஃபோன்ஸ் கெட் ஸ்மூத், லேக் ஃப்ரீ அட் த டைமு. ஹீட் ரொம்ப ரைஸ் ஆகும்போது ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சு 10 minutes ஆகுது ப்ரோ ஹீட் ரெடியூஸ் ஆக. கேமரா சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன். சைனீஸ் ஃபோன் பெரிய ப்ராப்ளம் இஸ் ஸ்கின் ஸ்மூத்தனிங், எஸ்பெஷலி இன் போர்ட்ரைட்ஸ். வெள்ளைக்கார மாதிரி ஆக்கி விட்டுருது. ஈவன் இன் ஒரிஜினல் மோடில் ஃபில்டரு யூஸ் பண்ணாலும். ஓகே, கனெக்டிவிட்டி ப்ளூடூத்து ஒய்ஃபை எல்லாமே குட் ப்ரோ. ஐ ஹவ் நார்டு பட்ஸ் 3 ப்ரோ அண்டு நார்டு CE5ல யூஸ் பண்ணும்போது ஆடியோவில் கொஞ்சம் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது கம்பேரிங் டு HG40 Neo. அண்ட் ஐ ஹவ் யூஸ்டு 3D ஆடியோ, பட் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலை. 3D ஆடியோ ஒயில் எண்ட் அதை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் வித்தியாசம் தெரியல அப்படின்ற மாதிரியான ஒரு டேட்டா கொடுத்துருக்காரு. ஸ்பீக்கர் அண்ட் இயர்பீஸ். ஸ்பீக்கர் வந்து மோனோ ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ கொடுத்துருந்துருக்கலாம். மோனோ வந்து இருந்தாலும் நல்லா இருக்குது. நான் ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி பார்க்கல. இயர்பீஸ் எக்ஸலண்ட் ஃபார் கால்ஸ். ப்ரோசன் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், அதை கான்ஸோட சேர்த்து சொல்லியிருக்காரு போல். சரி, குட் டிஸ்பிளே, HDR சப்போர்ட் இன் போத் யூடியூப் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ். பேட்டரி அண்ட் சார்ஜிங் 7100 mAh அளவுக்கு இல்லைனாலும் குட்டு. ஒரு வேளை அப்டேட்டில் பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இன்னும் எக்ஸலண்ட் ஆகிடும். கேமரா இன் ஃபோட்டோஸ் டே டைமில் குட்டு அண்ட் டீசென்ட் இன் நைட் டைம்ஸு, டீசென்ட் இன் வீடியோ டே டைம். ப்ராசர் இஃப் யூ ஆர் அ கேஷுவல் யூசர் அண்ட் நாட் அ கேமர். ஸ்பீக்கர் லவுட் அண்ட் கிளாரிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன தான் மோனோ ஸ்பீக்கராக இருந்தாலும் இப்படி இருக்குது. கான்ஸு, கேமரா யூஸ் பண்ணும்போது ஹெவி பேட்டரி ட்ரைன் ஆகுது, ஹை டெம்பரேச்சர், பட் இட் ஹாஸ் நாட் க்ளோஸ் கேமரா. வீடியோ நைட் டைமில் நாட் குட். மோனோ ஸ்பீக்கரு விச் இஸ் நாட் அன் அக்செப்டபுள் இன் திஸ் செக்மெண்ட், பட் மோனோவாக இருந்தாலும் லவுட்னஸ் அண்ட் கிளாரிட்டி நல்லா இருக்குதுன்னு சொல்கிறான். நாட் சூட்டபிள் ஃபார் ஹை கிராஃபிக் கேம்ஸு. யூஆர் அ கேமர்னால் இது வேண்டாம். iQOO Neo 10 போகிறதே பெட்டர். ஃபைனல் தாட்ஸ், ஹீ பாட் 8 128 ஃபார் 27K வித் விச் இன்க்ளூட்ஸ் 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி. இன்னும் ஆஃப்லைன், திருப்பூரில் ஆஃப்லைனில் வாங்கியிருக்காப்புல. ஓகே, ஸோ எப்பயுமே நம்ம பார்த்தது தான். நானும் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன். CE5 வந்து எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஹெவியர் டிவைஸ் மாதிரியும் இருக்கும். CE4 அளவுக்கு CE5 இல்லை. எந்தெந்த விதத்தில்னா, இப்போ அதில் ஸ்னாப்ட்ராகன் இருந்து 7 Gen 3 இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்னாப்ட்ராகன் ரிலேட்டட் ஆடியோ எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில அட்வான்டேஜஸ் அதில் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும். அண்டு குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அண்டு அந்த டைல் ஸ்கல் டிசைன் வந்து எனக்கு என்னமோ CE4ல் பெட்டராக பண்ணியிருந்த மாதிரி இருந்தது. பட் அகைன் இந்த இடத்துல வந்து பேட்டரி தான் பேசும் பொருளாக இருக்குது CE5ல். ஸோ பேட்டரி பேக்கப் ஒரு பாயிண்டாக வச்சு ஆப்டிமைசேஷன் ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் கூட நம்மளால் ஒரு நாள் முழுக்க ஓட்ட முடியுங்கிறதுல உறுதியாக இருக்க முடியும். அதுதான் CE5யோட சக்ஸஸ். ஸோ மற்றபடி காம்ப்ரமைஸும் இருக்குது, ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. ரைட்டு, நீங்கள் யாராவது CE5 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி பார்க்கலாங்க. பை.